எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஷவுமில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 65 இன்ச் டிவி நமக்கு அமைச்சிருக்காங்க. இவங்களோட எக்ஸ் சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2023க்கான மாடலா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது 65 இன்ச் டிவி இருக்கு. இதுலயே அடுத்து சின்ன சின்ன சைஸ் இருக்கு. பிரைஸ் வைஸும் கம்மியாகும். அதெல்லாம் என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்னோட ஃபீட்பேக்கை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். மூச்சு வாங்குதுப்பா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கனால அன்பாக்சிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்க கவலை பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு எப்படி அவங்களே அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் ப்ரோ உங்களுக்கு பண்ணலையான்னு கேட்டா எனக்கும் பண்றேன்னு தான் சொன்னாங்க. பட் நம்மளே பண்ணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குமேன்னு தான் சொன்னேன். நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. கத்தியை முதல்ல ஷார்ப் பண்ணணும்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவியை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பல்காக ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சேஃப்டி நோட்ஸ், இன்ஸ்டாலேஷன் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எப்பயும் போல ஒரு ஃப்ரீ பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரிமோட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ப்ளஸ் ஐஆரில் ஒர்க் ஆகும் அந்த ஒரு ரிமோட் தான். இந்த நெக்ஸ்ட் 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தானா, மெட்டல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை எப்படி தூக்கி பார்ப்போம். இப்படி கவரை கையில் எடுத்துக்கோ, கிழிஞ்சா பிரச்சனை இல்லை. அப்படியே தூக்கிறேன். தூக்கு. எங்கடா பிடிக்க பார்த்து வைடா. சவா பெரிய டிவியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களே பண்ணாதீங்க. இந்த ஸ்டிக்கர் வெயிட் பண்ணு. இதெல்லாம் அப்படி ஸ்டாண்டு மாட்டிட்டு அழகா பிச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும். சரி, ஓகே, ஸ்டாண்டை மாட்டிடலாம். ஆமா, இது தெரிஞ்சிருந்தா ஈஸியா அன்பாக்ஸ் பண்ணிருக்கலாமேடா. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. வெயிட்லாம் கம்மியா தான் இருக்குல்ல, பெருசா வெயிட் இருக்கிற ஃபீல்லாம் இல்லை. எப்பயும் போல ஸ்டிக்கர் பிரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இவங்களே தனியா கொடுத்துருக்காங்க எப்படியெல்லாம் பிரிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதானே அப்படின்னா இதை எடுத்தாதான் அந்த நிம்மதியா பிரிக்க முடியும். கிழிஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது மேலேயே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலெல்லாம் ஈஸியாக துடைக்கலாம். டேரெக்டாக டிஸ்பிளேவை துடைக்க மாட்டீங்க. மேலே ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஃபிலிம் ஒட்டி தான் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 65 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா 2வது நம்ம சேனலில் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி OnePlus டிவி நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டிவியில் பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. அது மெட்டல்ல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதை தாண்டி முக்கியமாக நோட் பண்ணது, பேக் சைடு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நான் நோட் பண்ண வரைக்கும் பிளாஸ்டிக் மாதிரியே தான் இருந்தது. எந்த இடத்துலையும் ஃபுல்லா மெட்டல் பாடி மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் ஜஸ்ட் மேக்னெட் வச்சு பார்த்தா தான் தெரியுது அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பாடியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் சைடு போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் பவர் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் 2 USB-A போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் 2 மாற்றுறதுக்கான HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல 2வது போர்ட் பாத்தீங்க அப்படின்னா EARC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய சவுண்ட் பார்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பாட்டம்ல ஆப்டிக்கல் ஆடியோ கேபிள் கொடுத்துருக்காங்க. AV இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்டனா கனெக்ட் பண்றதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் டாப் நல்ல மினிமம் பெசல்ஸா இருக்கு. பாட்டம்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுல Xiaomi அப்படின்றதையும் சென்டரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. பெருசாலாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இல்ல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மினிமம் பெசல்ஸில் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் வியூ கிடைக்குது. மோஸ்ட்லி 65 இன்ச் டிவிலாம் வாங்குறோம் அப்படின்னும் போது ஹால் நல்லா பெருசாக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். அப்போ தான் நம்மளால நல்ல கிளாரிட்டியாக வியூ பண்ண முடியும்.
பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்சல்ஸ்லாம் அதிகமாக தெரியிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா OnePlus-ஓட 65 இன்ச் டிவி தான் கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து ஹாலில் மாட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டிவி தான் அடுத்து மாட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓவரால் டிசைன் அப்படின்னு வரும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவோட இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்னோடதுல மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லாருதுலயும் வரப்போதான்றது தெரியல. ஸோ டிவி 1 year 2 year நம்ம ரெகுலராக யூஸ் பண்றோம் போது அந்த கேப்ல டஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இல்லாமல் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டிசைன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஒரு டிவிக்கு ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் தான். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு ரிவ்யூ பண்ண அனுப்பியிருக்கிறது 65 இன்ச் டிவி வந்து அனுப்பியிருக்காங்க. சப்போஸ் உங்க ஹால் வந்து ரொம்ப லாங்கா இல்ல, இடம் வந்துட்டு ரொம்ப காம்பாக்டா தான் இருக்கு அப்படின்னா இதுலயே 43 இன்ச் 50 இன்ச் 55 இன்ச் டிவியுமே அவைலபிள் இருக்கு. நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 65 இன்ச்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி 4K அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 65 இன்ச் டிவி மட்டும் இல்லாம மற்ற சைஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலுமே 4K அல்ட்ரா ஹெச்டி இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை தவிர மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது HLG சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, குறிப்பா டால்பி விஷன் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல பிரைம்ல எல்லாம் வந்துட்டு HDR கண்டென்ட் வியூ பண்றீங்க இல்ல டால்பி விஷன் கண்டென்ட் வியூ பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க லைவா பாக்குறது கூட HDR கண்டென்ட் தான் ரியலாவே ரொம்ப சூப்பரா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. Xiaomi தரப்புல இருந்து விவிட் பிக்சர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்னா நீங்க நார்மலான ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் கூட அதுல இன்னும் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கிறதுக்கே நல்ல ஒரு பிரைட்டா நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம MEMC இவங்களோட அந்த ரியாலிட்டி ஃப்ளோ மூலியமா பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 30 fps-லயோ இல்ல 24 fps-லயோ வந்து ஒரு வீடியோ பிளே ஆகுது அப்படின்னா அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு 60 fps-ல நார்மலா இருக்கக்கூடிய வீடியோ கூட நல்லா ஸ்மூத்தா பிளே ஆகுற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நார்மல் வீடியோ எந்த அளவுக்கு அப்ஸ்கேலிங் ஆகுது அப்படின்றத நான் லைவாவே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ நான் பிளே பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு 4K வீடியோ தான். அண்ட் நெக்ஸ்ட் பிளே பண்ணக்கூடிய இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 1080p-க்கு நான் வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்கேன் அதே 4K வீடியோவை. ஸோ எந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு சப்போஸ் 720p-ல ஒரு வீடியோ பிளே பண்றோம் அப்படின்னா அதுவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அப்ஸ்கேலிங் பண்ணி கொடுக்குது அப்படின்றத லைவா பார்க்கலாம். ஸோ அப்ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் வீடியோ பிளே பண்ணும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். நல்லா பெட்டராகவே பண்ணுது. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்ரானிக்ல ஒரு சவுண்ட் பார் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கு பேக்ரவுண்டுக்கு இந்த டிவி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்பயே நிறைய பேர் ப்ரோ இந்த டிவி ரிவ்யூ பண்ணுங்க, இது என்ன இன்னும் பண்ணாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அட்ராக்டிவா வந்துட்டு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலா 4K-ல அதுவும் HDR சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து பிளே பண்ணி பார்த்தேன். ரியலாவே வேற லெவல் அந்த மூவி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது. இவங்களோட விவிட் பிக்சர் இன்ஜின் பிளஸ் இந்த MEMC ரியாலிட்டி ஃப்ளோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன மேஜிக் பண்ணுது. ரியலாவே வீடியோட கிளாரிட்டி வைஸ் பெட்டராகவே இருக்கிற ஃபீல் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட X Pro சீரிஸ் ஒன்று தனியாக இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பிரைஸ் வைஸ் கம்மி தான். இந்த பிரைஸுக்கு டிஸ்பிளேல என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது கூகுள் டிவி தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச லேட்டஸ்ட்டாக அதுதான் ரன் ஆகிட்டு இருக்கு எல்லா டிவிலையுமே. அது மட்டும் இல்லாமல் MI டிவி அப்படின்றனால இவங்களோட அந்த பேட்ச் வாலோட கொடுக்குறாங்க. இப்போ புதுசா பேட்ச் வால் பிளஸ்ன்னு கூட கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேட்ச் வால் அப்படின்றது ஓன் இவங்களோட லான்ச்சர் மாதிரி தான். அதுக்கான செப்பரேட்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்ச் வாலுக்குள்ள போயிடும். ஸோ இதுல என்ன இருக்கும்னா நார்மலா நீங்க மூவி பாக்குறதுக்கான அந்த ஆப்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்ல இருக்கும். மேலேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஹோம், மூவி, ஷோஸ் என்ன இருக்கு, மியூசிக் என்ன இருக்கு, லைவ், கிட்ஸ் அந்த மாதிரி வந்து செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டக்குன்னு போய் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி யூனிவர்சல் சர்ச் ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு மூவி போய் சர்ச் பண்றீங்க அப்படின்னா அதுலயே எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு மூவிக்கான IMDb-யோட ஸ்கோர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் கூட காட்டுறதுனால ஒரு மூவி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ண முடியும். ரீசெண்டா லான்ச் ஆன மூவி, ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மூவிலாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே காட்டும் போது கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேட்ச் வால் பிளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே உங்களால டிவி பார்த்துக்க முடியும். தனியா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லாகின் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த ஃப்ரீ டிவில ஒரு அகோரமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் சேனல் ஒன்று கூட வரல. ஏன்ப்பா எங்க நாட்டில எல்லாம் யாரும் வாங்குறது இல்லையா தமிழ்நாட்டில், கொஞ்சம் எங்களையும் கன்சிடர் பண்ணி ஒரு 4-5 டிவி ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஃப்ரீயா கொடுத்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது, ஹிந்தி நல்லா தெரியுது அப்படின்னா நிறைய இருக்கு, போய் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த பேட்ச் வால் லான்ச்சர்ல இருந்து கூகுள் டிவிக்கு மாறணும் அப்படின்னாலுமே ஜஸ்ட் இந்த ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணாலே உங்களால மாறிக்க முடியும். இதுல நீங்க ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றது, கேம்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான பிளே ஸ்டோர் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதையுமே நீங்க நார்மலா மற்ற டிவி யூஸ் பண்ற மாதிரியே யூஸ் பண்ணிக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2GB RAM வேரியண்ட்டும் 8GB-க்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8GB வந்து ஒரு 16GB மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பெட்டரா இருந்திருக்கும். இந்த டிவியில நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட இந்த பேட்ச் வாலா இருக்கட்டும் இல்லாட்டி டைரக்ட் கூகுள் டிவி அந்த OS-ல யூஸ் பண்ணாலும் கூட
ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு சின்ன லேக் இருக்கிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது பர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஆனால் அதே சமயம் ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம், யூடியூப் இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நம்ம HDR கண்டென்ட்டே வியூ பண்ணாலும் கூட எங்கேயும் லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் எல்லாம் நான் வந்து பார்க்கல. மீடியா கண்டென்ட்லாம் நல்லா தான் கன்சியூம் பண்ண முடியுது. ஒரு சில இடத்துல நார்மலாக யூஸ் பண்ணும்போது அந்த லேகை வந்து பார்க்க முடிஞ்சது, எல்லா டைம்லையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்ன சின்ன கேம்ஸை ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேம்ஸை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன். இது சின்ன சின்ன கேம்ஸ் தான், பெருசாக லோட் ஆகாது, பட் நல்லாவே ப்ளே ஆச்சு, எந்த இடத்துல லேக் இருக்கிற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் ரிமோட் அப்படின்னு வரும்போது எம்ஐக்கான ஒரு சிம்பிளான ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகிற டைப் தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்படி நீட்டி தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஷார்ட்கட் பட்டனை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம், யூடியூப், ஹாட்ஸ்டார் நம்ம பார்க்கக்கூடிய 4 விஷயத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் மைக்கோட கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை மட்டும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வாய்ஸ் மூலியமாக கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வரும். இல்லை வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் டேரெக்டாக சர்ச் பண்ணி வீடியோஸ், மூவிஸ்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இயர்பட்ஸ் இருக்கு, ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணி கூட நீங்க கேட்டுக்க முடியும். நான் கேட்டு பார்த்த வரைக்கும் பேரெல்லாம் பக்காவா இருக்கு. ஆடியோ வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரியான இஷ்யூலாம் நான் எதுவும் பார்க்கல. 5G பேண்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2.4 GHz யூஸ் பண்ணிக்கலாம், 5 GHzலயும் நீங்க வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல குரோம் கேஸ்ட் பிளஸ் மீரா கேஸ்ட் ரெண்டுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்க குரோம் கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரக்டா வந்துட்டு உங்களோட மொபைலையும் ஸ்கிரீன் மிரரிங் பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறீங்க, அதை மட்டும் ப்ளே பண்ணோம் அப்படின்னாலும் மொபைல்லே மேல பாத்தீங்க அப்படின்னா குரோம் கேஸ்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே டைரக்டா டிவில அந்த ஒரு வீடியோ மட்டும் வியூ பண்ணிக்க முடியும். டிவிக்கு ரொம்ப முக்கியம் சவுண்ட் குவாலிட்டி தான். ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் 30 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் பாட்டம்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல DTS X சப்போர்ட்டும் DTS விர்ச்சுவல் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. இதுல டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்த மாதிரி டால்பி அட்மோஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற ஃபீல் வந்து இருந்திருக்கும். ஸோ டால்பி ஆடியோ அப்படின்னும் போது சப்போஸ் நீங்க வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய சவுண்ட் பார் யூஸ் பண்ணாலும் கூட இந்த டால்பி ஆடியோவை எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது இஷ்யூ கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கேட்டு பார்த்துருங்க, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான் கேட்டிருப்பீங்க. பட் நான் லைவாக கேட்டு பார்க்கும்போது இந்த எண்டில் வச்சுட்டு ஹாலோட ஆப்போசிட் எண்டில் நின்று கேட்டாலும் கூட நல்லாவே லவுடராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்டாலும் கூட இந்த நாய்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லாமல் ஒரு பெட்டரான சவுண்ட் அவுட்புட் தான் வந்து கிடைக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு 65 இன்ச் டிவி வாங்கிட்டீங்க, அதுக்கு ஒரு பக்காவான சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக சவுண்ட் பார் வித் சப்வூஃபரோட வாங்கி வைங்க. அப்போதான் அந்த ரியலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மூவி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓவரால் அந்த டிவி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 விஷயம் தான் எனக்கு குறையாவே தோணுச்சு. ஒன்னு, பில்டு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், அதுக்கு ஒஸ்ட்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு 8 GB ஸ்டோரேஜ் பதிலாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். மூணாவது, கொஞ்சம் அங்கங்க லைட்டா அந்த லேக் பார்த்தது தான். இது தவிர பார்க்கும்போது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம மீடியா கன்சப்ஷன் தான் அதிகமாக பண்ண போகிறோம். அது வைஸ் பார்க்கும்போது பெட்டராக இருக்கு. குவாலிட்டி டிஸ்பிளே வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஹால்ல எல்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. சவுண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ். குறிப்பாக ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்ச் வாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீலுமே நல்லாவே கொடுக்குது. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சின்ன சைஸில் வாங்கணும் அப்படின்னா 43 இன்ச்லேருந்து அவைலபிள் இருக்கு. 27,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 50 இன்ச்சு 32,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 55 இன்ச் வந்து 37,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 65 இன்ச் வந்து 62,000 ரூபா கிட்ட வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 டிவியோட பிரைஸையும் பார்க்கும்போது ஒரு பெஸ்டான பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்க ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. குறிப்பா நல்ல ஒரு பெரிய 65 இன்ச் டிவி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்ற பிராண்ட்ஸ் மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது பட்ஜெட்ல கம்மியா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கறனால இதை கூட நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் வாரண்டி அப்படின்னு வரும்போது கூட உங்களுக்கு 1 இயர்க்கான வாரண்டி கொடுத்துருவாங்க. அதையும் தாண்டி ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்னாலுமே எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்கு. இல்ல 2 வருஷம் பண்ணோம் அப்படின்னாலுமே எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. வாங்கும்போது கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கிளியராகவும் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.